ஏவல் பிள்ளை சூன்யம் இதெல்லாம் இருக்காமா அப்படின்னா, பொதுவாக என்னுடைய திருப்புகழ் வகுப்புல என்னுடைய மாணாக்கர்கள் கேட்கறது உண்டு, அம்மா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் இருக்கா அப்படின்னு. நான் இல்லைன்றுவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா நான் முருகனை வழிபாடு செய்யறேன். இந்த உலகத்துல நேர்மறை அப்படின்னு ஒண்ணு இருந்தா எதிர்மறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நேரும் எதிரும் இருந்தால்தான் உலகம் சமநிலை அடையும். நல்லது கெட்டது, இப்ப பெரியவங்க கூட சொல்லுவாங்க, நல்லது கெட்டதுக்கு போயிடுவாயே அப்படின்பாங்க. நல்லது கெட்டது ரெண்டுமே இருந்தாதான் உலகம் சமநிலையாக இருக்கும். கண்டிப்பா இருக்கு. அப்படி ஏமா இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா வேலை பிடித்தவன் காலை பிடித்தவள் நான். எப்போதும் எனக்கு தீயவை அப்படிங்கிறது நெருங்காது. துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணை ஆகும் என்று பாடக்கூடியவள் நான். எக்காலத்திலும் தீயவை என்னை நெருங்காது. அதனால ஆதிசங்கரருக்கு இவன் ஏவல் விடுத்தான். அதன் விளைவாக ஆதிசங்கரருக்கு காச நோய் ஏற்பட்டது. அந்த காச நோயை தீர்க்காம ரொம்ப கஷ்டப்படுறார் ஆதிசங்கரர். நம்ம எல்லாம் கேட்கலாம், 6 சமயங்களை வகுத்து கொடுத்தவர் சிவபெருமானே முதலை உருவாக கொண்டு வந்து துறவரம் மேற்கொள்ள செய்தவர். சிவபெருமானின் சாயா ரூபம்னு சொல்லுவாங்க, சாக்ஷாத் சிவபெருமானின் அருளை பெற்றவர் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆதிசங்கரருக்கு காச நோயெல்லாம் ஒரு பொருட்டா? அதை அவரே தீர்த்து கொள்ள முடியாதா? அல்லது அந்த ஏவலை தடுக்கும் ஞானம் ஆதிசங்கரிடத்துல இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இங்கதான் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்கிறார். இவர் இருந்தது கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் கர்நாடகாவில் இருக்கு. அங்க சுவாமிக்கு கோகர்ணேஸ்வரர்னு பேரு, திருக்கோகர்ணேஸ்வரர்னு பேரு. அங்கேதான் ஆதிசங்கரர் இந்த காச நோயால அவதிப்பட்டு இருக்கிறார். அன்னைக்கு இரவு ஆதிசங்கரருடைய கனவுல சிவபெருமான் போறார். சங்கரா, நீ திருச்செந்தூர் செல். அங்கே என் மகன் முருகப்பெருமான் இளையோர் என்னுடைய அம்சமாகவே வீற்றிருப்பார். அவனிடத்தில் சென்றால் உன்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி கனவுல திருநீர் கொடுக்கிறார் சிவபெருமான். கனவுல கண் முழிச்சு பார்க்கிறார் ஆதிசங்கரர், கையில திருநீர் இருக்கு. கனவு கண்டார், ஆனால் கையிலே திருநீர் இருக்கு. உடனே அந்த திருநீரை உடலெல்லாம் பூசிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆதிசங்கரர். திருச்செந்தூரை வந்தடைந்தார். திருச்செந்தூருக்கு வந்த ஆதிசங்கரர் முருகப்பெருமான பார்த்தார். நமக்கெல்லாம் திருச்செந்தூர் இறைவன் எப்படி தெரிகிறான்? சிலையாக தெரிகிறான். அவ்வளவுதான் நாம் கண்ட அழகு. அப்படியே மிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு போட்ட